கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இது லைஃப்ல மிச்சம் முக்கியமானது. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைண்டா அவனுக்கு பேச தெரியாது. சரியா? மனசுல உள்ளத வாய் திறந்து பேசணும் தானே, பேச தெரியாது. பேச தெரியாததுனால லைஃப்ல இழந்தவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான ஸ்கில் இருக்குது கம்யூனிகேஷன்ல. நாம சொல்லுவோம் அசர்ட்டிவ்னஸ் அப்படின்னு ஒரு ஸ்கில். அசர்ட்டிவ்னஸ் என்னன்னா உங்களுக்கு எது விருப்பமோ அதை விருப்பம் என்று சொல்லணும் வாய் திறந்து. உங்களுக்கு எது விருப்பம் இல்லையோ எனக்கு அது விருப்பம் இல்லை என்று தெளிவாக சொல்லுவது இதுதான் அசர்ட்டிவ்னஸ் சொல்லுவோம். வாழ்க்கையில மிக பிரதானமான ஒரு ஸ்கில். ஏனென்றால் நிறைய சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு விருப்பம் இல்லாத நிறைய விஷயங்களை நாங்க மற்றவங்க பிழையா நினைப்பாங்க, தவறா நினைப்பாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்வாங்க, குறை சொல்லுவாங்க என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்க என்ன செய்யறோம், எங்களுக்கு விருப்பம் இல்லாத நிறைய விஷயங்களை கூட மற்றவர்களுக்காக சிரிச்சு கொண்டு விருப்பமாக நடந்து கொள்வோம். மற்றவங்களுக்கு முன்னால விருப்பம் மாதிரி காட்டிக் கொள்வோம். அது என்ன செய்யும் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுமா, மன அழுத்தமா மாறுமா இல்லையா? உதாரணமா உங்களுக்கு மிச்சம் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்களேன். உங்களோட பக்கத்து வீட்டு மனுஷி உங்களோட வந்து அவள்கிட்ட எல்லா பிரச்சனையும் உங்கள்கிட்ட வந்து கொட்டுறாங்க. நீங்க என்ன செய்வீங்க? ஒரு நாளைக்கு சிரிச்சு அப்படியா 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 அப்படின்னு கேட்பீங்க தானே. உங்களுக்கு ஒரு நாளைக்கு பூரா என்ன ஆயிடும்? கண்டா வாரத்துக்கு முதல்ல எப்படியா எஸ்கேப் ஆகிறவங்க ட்ரை பண்ணுவீங்களா இல்லையா? உங்கள்கிட்ட சொல்லுவீங்க நான் தூங்கிட்டேன்னு சொல்லுங்க, வீட்டுல இல்லைன்னுங்க, பிஸியான்னு சொல்லுங்க, படிச்சு கொண்டு இருக்கிறான்னு சொல்லுங்க, என்னமாலும் வேலையை நீக்கிறான்னு சொல்லுவீங்க. இதை அவாய்ட் பண்ணுவீங்களா இல்லையா? ஏன் அது உங்களுக்கு எந்த விஷயம் விருப்பம் இல்லையோ அதை செய்யற நேரம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். அது ஆரம்பத்தில் நீங்க தியாகம் மாதிரி செய்வீங்க, ஆனா வாழ்க்கை முழுக்க தியாகமாக இருக்கல. சரி, ஒரு அறிஞர் சொல்லுவார், எது உனக்கு விருப்பம் இல்லையோ இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அதை நீ செஞ்சால் உனக்கு அது எப்பவுமே தலைக்கு பாரமாக இருக்கும். உனக்கு அது வெறுப்பை ஏற்படுத்தும், உனக்கு அது கஷ்டமாக இருக்கும், மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். எப்போ ஒரு விஷயத்தை நீங்க விரும்பி செய்றீங்களோ அது கஷ்டமாக இருந்தாலும் சவாலானதாக இருந்தாலும் அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். நீங்க தொடர்ந்து எரிச்சியாக செய்வீங்க. எக்ஸாம்பிள் பாருங்களேன், நீங்க விருப்பம் இல்லாம படிச்சு பாருங்க, எப்படா இந்த படிப்பு முடியும் அப்படித்தானே? இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சு பாருங்க, நான் இன்னும் படிக்கணும்னு தோணும். எந்த விஷயத்தையும் விரும்பி செஞ்சு பாருங்க, தொழுது பாருங்க விருப்பமாக, ஈடுபாட்டோட தொழுது பாருங்க. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை பக்கத்துல இருந்து பார்க்க